பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த காலவெளியிலும் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். வாங்க அப்பாவை ஆராதிப்போம். இந்த காலவெளியிலும் அந்த கல்வாரி அன்பு நம்மை விட்டு மாறாது. அந்த கல்வாரி அன்பு நம்மளை விட்டு கொடுக்காது. பாரங்கள் இருக்கலாம், மன அழுத்தம் இருக்கலாம், சோர்வு இருக்கலாம். அந்த கல்வாரை நோக்கி பாருங்க, பிரகாசம் அடைவோம். ஓ நன்றி இயேசுவே, நீர் எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர், நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர். நாங்க நல்லா வாழணும். அந்த அன்புக்கு நன்றி. ஓ இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஆமென். அவர் பாவிகளுக்காய் நொறுக்கப்பட்டார், சபிக்கப்பட்டவர்களுக்காக அடிக்கப்பட்டார். அவங்கள வாழ வைக்கணும். இன்னைக்கு இந்த கர்த்தர் நம்மளை வாழ வைப்பார். பாவி என்றென்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றென்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. உங்க அன்புக்காக நன்றி அப்பா, உங்க இரக்கத்திற்காக நன்றி. இன்னைக்கு நாங்க அந்த கல்வாரி அன்பை பார்க்கிறோம். எத்தனை பேர் நோக்கி பார்க்கிறீங்க? தயவு செய்து தயங்காம தேவ சமூகத்துல தாவி ஓடி வாங்க. அவர் கிருபை இன்னைக்கு இருக்கு. எந்த இடத்துல நீ தலை குனிஞ்சாய், எந்த இடத்துல அவமானம் வந்ததோ, எந்த இடத்துல நீ தூக்கி வீசப்பட்டாய், அவருடைய கிருபை உன்னை வாழ ஒரு நாளும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார். நீங்க எல்லாம் இருக்கிற இடத்துல தேவ சமூகத்துல இருதயத்தை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, அப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன். எல்லாத்தையும் இழந்து நிக்கலாம். உங்களுடைய சொந்தமே உங்களை ஏமாத்தி கவலைப்படாது. அவருடைய கிருபை உங்களுக்காக எனக்காக இருக்கு. தயவு செய்து தயங்கிடாம ஓடிவாங்க. ஒருவேளை சில பேர் சொல்லலாம், இல்லை நான் கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன், ரொம்ப தூரம் போயிட்டேன், பாவமான வாழ்வு, துரோகம், பல காரியங்களை செஞ்சுட்டேன். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை அவருடைய பிள்ளையாக நான் பார்க்கிறேன். பாவி என்று பார்க்கல, அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க பார்க்கிறார். கர்த்தரை மறந்துட்டீங்களா? கர்த்தரை சேவிக்க மறந்தீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாழ்வு கொடுக்க விரும்புகிறார். வாங்க, புது வாழ்வை ஆரம்பிப்போம். அவருடைய கிருபை இருக்கு. எத்தனை பேர் இருக்கிற இடத்துல ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் வாழ்வதற்கு உங்க கிருபை அவசியம் என்று சொல்லுவோம். அவர் மீண்டும் நம்முடைய இடை கட்டுவார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் வேறுபட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவ மக்களே, இன்னைக்கு இந்த காலவெளியில சங்கீதத்திலிருந்து ஒரு அற்புதமான வேத வார்த்தையை ஆதாரமாக எடுப்போம். கடவுள் அந்த வார்த்தையின் பிரகாரம் நம்மை நடத்துவார்.
சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். சங்கீதம் 18:30 எவ்வளோ அற்புதமாக வருது பாருங்க. இந்த சங்கீதக்காரர் எப்படி பாடி வச்சிருக்கிறாரு. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடயமாயிருக்கிறார். ஆமென். எல்லாரும் இருக்கிற இடத்துல அந்நிய வார்த்தைகளோடு சோத்திரம் அப்பா, உமது வார்த்தைக்கு நன்றி சோத்திரம். கவனிங்க, அவருடைய வழி உத்தமமானது. இன்னைக்கு விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஏதோ ஏனோ தானோன்னு செஞ்சுட்டு போக விரும்பல. நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறீங்களா? சில போராட்டம் இருக்குது, சில தவிப்பு இருக்கு, என்ன செய்யறதுன்னே வழங்கல. ஆனா ஏதோ ஒரு வழி போய்கிட்டு இருக்கு. நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களுடைய வழியில குறுக்கிட்டு இருக்கிறார் என்று சொன்னால் அந்த வழி உத்தமமானது. ஒருவேளை நமக்கு புரியாம இருக்கலாம், நமக்கு அது கிரகிக்க முடியல, அதோடு கூட சில விஷயங்களை ஒத்து போக முடியல, ஏன்னா முடிவு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா கவனிங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார், ஆனால் அது உத்தமம். அது உத்தமம், ஒரு நாளும் அது பொய் இல்லை. The God's perfection, கடவுளுடைய பரிபூர்ணம் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நடக்கும்ன்றத மறக்காதீங்க. இந்த கர்த்தர் பர்ஃபெக்டா செய்வார். அறகுறையா செய்யறவர் இல்லை, பாதி வழியில விட்டுட்டு போறவர் இல்லை, பர்ஃபெக்ட். இன்னைக்கு அநேகர், ஒருவேளை நீங்க வெளிநாட்டில் இருக்கலாம், நான் என்னமோ நினைச்சு வந்தேன், இந்த இடத்துல வந்து கொஞ்ச நாள்ல எனக்கு சில உயர்வுகள் வரும், என்னோட சூழ்நிலை மாறும்னு இத்தனை ஆண்டுகள் ஆனது, இத்தனை மாதங்கள் ஆனது, இன்னும் என் சூழ்நிலை மாறல, இன்னும் அந்த கடனை கட்டி முடிக்கல, இன்னும் எனக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கல, இன்னும் வாழ்க்கை டஃப்பா போயிட்டு இருக்கே, நான் எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு இன்னும் கிடைக்கலையே, ஏன் என் வழி மாறல, ஏன் என்னுடைய வழிகளிலே ஒரு அமைதி இருக்கிறது, ஒரு காரியம் நடக்கிற மாதிரி தெரியல. கவனிங்க, நீங்க ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிச்சிருப்பீங்கன்னா அமைதலா இருங்க. உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்கிறது கர்த்தர் தெரியுமா? அவருடைய வழி உத்தமம். உங்களுக்கு புரியலன்றதுக்காக கர்த்தர் தப்பு செஞ்சுட்டாருன்னு அர்த்தம் இல்லை. உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியலன்றதுக்காக கர்த்தர் உங்களை கைவிட்டுட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் இல்லை. உங்க கூட தான் இருக்கிறாரு, உங்களுக்கு வழி செய்வார். ஆமென். எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி ஆமென். His way is perfect. அவர் வழி அற்புதம். ஆமென். அன்னைக்கு யாக்கோபுக்கு, அன்னைக்கு யோசிப்புக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், கர்த்தர் என் கூட இருக்கிறார், எனக்கு தரிசனத்தை காண்பித்தார், என்னுடைய எதிர்காலத்தை அவர் வணைஞ்சிருக்கிறாரு. அதனால எங்க போறாரு, எப்படி இருக்க ஒன்றும் தெரியாது, ஆனா கர்த்தரை நம்பினாரு. இந்த எகிப்து தேசத்துல கர்த்தர் அவரை உயர்த்தினார். இன்னைக்கு அது உங்களுக்கு வழங்குதா? ரெண்டாவது இல்லையா, கர்த்தருடைய வசனம் புடமிட்டப்பட்டது. கர்த்தருடைய வசனம் இருக்கு பாருங்க, சாதாரணது இல்லைங்க. இன்னைக்கு அநேக பேர் வேத வசனத்தை வாசிக்கிறதுக்கு மறந்து போறீங்க, அது கொஞ்சம் கவனம் செலுத்த மாட்டீங்க, அதை ஒரு ஆசையா எடுக்க மாட்டீங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியல. நல்லா கவனிங்க. என்ன பிரதர் வாஸ்து, என் சூழ்நிலை மாறலையே. நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணுங்க உங்க இருதயத்துல. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. நல்லா கவனிங்க. நீங்க ஒரு தங்கத்தை எடுத்துட்டு போய் உடனே கொடுத்து, இந்த தங்கத்தை எடுத்துட்டு எனக்கு பணம் கொடுங்கன்னு வாங்கிட முடியாது. அது நல்ல தங்கமானு பார்ப்போம் இல்லையா, அதுல இருக்கு என்ன ரகம்னு, ஃபர்ஸ்ட் ரகமா இல்லை கொஞ்சம் குவாலிட்டி குறைஞ்சதா எல்லாம் பார்த்துருவாங்க. அதை பாருங்க. சில நேரத்தில் அதை வே பண்ணும் போது அது எவ்வளோ பெரிய செயினாக இருக்கட்டும் என்ன இருக்கட்டும், அதை என்ன பண்ணிடுவாங்க, அக்னியில் சுட்டரிச்சுட்டு அது பாருங்க ஒரு தங்க கட்டி போல ஒரு சின்ன ட்ராப்பா இல்லாத ஒரு பெரிய ஒரு பிஸ்கட் மாதிரி அதை கொண்டு வந்துடுவாங்க. அதில் தெரிஞ்சிடும் அது எவ்வளவு பசும் பொண்ணுன்னு. ஒரு தங்கத்தை பசும் பொண்ணா கொண்டு வரமோ தான் அந்த பசும் பொண்ணுக்கே மதிப்பு. அப்ப கவனிங்க, கர்த்தருடைய வசனம் ஏனதான் இல்லை, அழுக்கு கசடு ஏதோ தேவையில்லாத ரெண்டு வார்த்தை அப்படி இல்லைங்க, அவ்வளவும் புடமிடப்பட்டது. அது பியோர் கோல்டுக்கு மேல சமம். அப்போ அந்த வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, அதை நம்புனீங்கன்னா எவ்வளவு வேலை செய்யும். The Lord's word is flawless. அது சும்மா பொய் சொல்லலை, ஏனதானும் இல்லை, அது பெரிய காரியத்தை செய்யும்.
எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு தயவு செய்து கர்த்தருடைய வசனத்தை நம்புங்க. இன்னைக்கு நம்பாதான் பிரச்சனை. என்ன பிரச்சனைன்றதை உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு தடுமாற்றம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, பற்றாக்குறை இருக்கு இல்லையா? தரித்திரம், போராடி போராடி கிடைக்கல, எத்தனை மாதம் குழந்தை செல்வம் இல்லை, ஒரு நல்ல வேலை இல்லை, முன்னேற்றம் இல்லை, பல காரியங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம், நல்ல சுகம் அடையலை. நான் இப்படியே தான் இருக்கிறேன், என் குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் என்னுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியல. இதுக்கெல்லாம் ப்ராப்ளம் எக்ஸு ஒய் ஜெட்டு கிடையாது. இதுக்கு ப்ராப்ளம் என்னன்றதை இன்னைக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தருடைய வசனத்தை எடுக்காததான், அந்த உத்தமமான அந்த புடமிட்டப்பட்ட அந்த வசனத்தை எடுத்து அதை என் வாழ்க்கையில எடுக்காதான் இன்னைக்கு பிரச்சனை. அதை நம்பாதான் பிரச்சனை. நம்பி பாருங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். கடைசி இறுதியாக இல்லையா, God has protected இல்லையா, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடயமாக இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க இல்லையா? எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி காண்பீங்க, ஆண்டவரே நான் உண்மை நம்புகிறேன். கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்புகிற அது எத்தனை பேராக இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் அவர் கேடயம். ஒரு போரில் ரொம்ப முக்கியமான ஆயுதம் கேடயம். இந்த கேடயத்தை லேஸில் தூக்க முடியாது இல்லையா, அவ்வளோ வெயிட் இருக்கும். அப்போ ப்ராக்டிஸ் வேணும் பாருங்க, அதையும் தூக்கணும். அந்த வெயிட்டை தூக்கிட்டு அதை வச்சு மறைச்சாதான் அவனுக்கு பாதுகாப்பு. இன்னொரு கையில் பட்டயம் இருக்கும் பாருங்க, அந்த பட்டயத்தை வைத்து எதிராளியை அவன் மேற்கொள்ளுவான். ஆனால் கவனிங்க, இப்போ இந்த கேடயத்தை நீங்கள் தூக்க வேணாம் பாதுகாப்புக்கு. நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க இவங்க போய் சம்பாதிச்சாதான் அவங்க பிள்ளைக்கு ஆதாரம், அந்த பிள்ளை படிக்கும், அந்த பிள்ளை முன்னேறும், அந்த பிள்ளை வேலைக்கு போகும் இல்லையா. நிறைய பேர் என்னென்னா ஏதோ நான் சில விஷயத்த செய்கிறனால தான். நல்லா கவனிங்க, கர்த்தர் நமக்கு வேலையை கொடுக்குறாரு. எதுக்கு அந்த வேலையை கொடுக்குறாருன்னா, நம்ம கிட்ட அப்படிப்பட்ட திறமையை வச்சு அந்த வேலையில் போய் கலக்குன்றார். ஆக நீங்கள் வேலை செய்கிறதுக்கு சம்பளம் இல்லை, உங்ககிட்ட அந்த கர்த்தர் அந்த திறமையை வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அந்த திறமைக்கு வர்றது. அது நல்லா புரியணும். நிறைய நேரத்தில் புரியாதான் இன்னைக்கு பிரச்சனை. அப்போ கவனிங்க, நான் தான் பாதுகாக்கிறேன், நான் செஞ்சாதான், நான் இதை இல்லைங்க. உங்களுக்கும் எனக்கும் அவருடைய ஜீவனையே என்ன செஞ்சார்? ஒப்பு கொடுத்தாரு. ஜீவனே கொடுத்து நம்ம நல்லா இருக்குன்னு செஞ்சிருக்காரு. இதுக்கு ஈக்குவலாக வேற யார் நம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்களும் நானும் நின்ற முடியுமா? இல்லை, அவருடைய கிருபை. அப்போ கவனிங்க, நான் இருக்கிறனால தான், இதை செய்கிறனால தான், இப்படி கையாளுறனால தான் குடும்பத்துக்கு பாதுகாப்புன்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி முற்றுப்புள்ளி வைங்க. அவர் தான் கேடயம். இந்த கேடயம் எப்படின்னா, நீங்களும் நானும் தூக்கிட்டு போவேன். அதுக்கு தான் இந்த பிக்சர் பாருங்க. ஒரு மனுஷன் அவனை பாதுகாக்கணும்னா இந்த போரில் அவன் கேடயத்தை தூக்கிட்டு போனால் தான் அவனை பாதுகாக்க முடியும். ஆனால் கிறிஸ்தவ ஜீவத்தில், ஆவிக்குரிய ஜீவத்தில் நீங்களும் நானும் ஏதோ ஒன்று தூக்கிட்டு போய் மறைச்சிட்டு இதை அப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு பாதுகாப்புல அவரே கேடயமாக இருக்கிறாரு. அவரே நமக்கு மறைவாக இருக்கிறார். நம்ம அவரை நம்பினா போதும், அவரே கேடயமாக வந்துடுறார். அப்போ பாருங்க, அந்த கேடயத்தை தூக்கிட்டு வர்றவர் அவரு. வழங்குதா நான் சொல்றது? இன்னைக்கு நிறைய பேர் நெருக்கடியில் இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்புங்க, அவர் கேடயம். இன்னைக்கு தயவு செய்து நம்புங்க, அவர் உங்களுக்கு கேடயமா இருக்கிறார். அது எந்த விஷயமா இருக்கட்டும். குடும்பத்தில் சஞ்சலம், தவிப்பு, பிரிஞ்சு போற அளவுக்கு இருக்கா, கர்த்தரை நம்பு, அவர் கேடயமா இருப்பார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you.